ராதிகா சிஸ்டர் கொஞ்ச நேரம் பேசாம என் கூட வாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கே எல்லாமே தெரியும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நமக்கு இப்ப நேரமே இல்லை. நாம சீக்கிரமா போகணும். தேவா கனிகா கல்யாணத்தை நாம நிறுத்தியாகணும். இங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு அக்திகை திருநாள், அதுவுமா நம்முடைய மகா பண்டிதரும் மகா பண்டிதினி அவர்களும் திரும்பவும் ஒரு முறை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட்டு, நடனம், இத மாதிரி பலவிதமான நிகழ்ச்சிகளை நம்ம நடத்த போறோம். நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும். வாங்க வாங்க. ரச்சன், நாம போறோம் எல்லாம் சரி, ஆனா அங்க முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நான் இந்த நேரத்துல அங்க இருக்கிறது ரொம்ப அவசியம். அடடா ராதிகா, அவங்க கல்யாணம் நடக்காம இருக்கணும்னா இங்க இருக்கிற ஆதாரத்தை கொண்டு போய் தான் அவங்க கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு போறேன். சீக்கிரம் என் கூட வாங்க. ரச்சன், நீ எந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க? என்ன காட்ட விரும்புற? ராதிகா சிஸ்டர், என் கூட உள்ள வாங்க. உள்ள வந்து உங்க கண்ணாலேயே அந்த ஆதாரத்தை பாருங்க. வாங்க. ஏய், வழி விட்டு போங்கடா. எங்க பாருங்க. இவரு யார்? இவரு ராதிகா, நான் சொன்ன ஆதாரம் இவருதான். நம்ம ரெண்டு பேருக்கும் தேவையான துருப்புச்சிட்டு. கனிகாவோட உண்மையான புருஷன், தீப்போட உண்மையான அப்பா, இவர்தான் உண்மையான அபே. இவரா அபே? கனிகாவோட புருஷனா? ஆமா ராதிகா சிஸ்டர், இவர்தான் அபே. இந்த ஆதாரத்தை தான் உங்ககிட்ட சொல்ல இவ்வளவு நாளா முயற்சி பண்ண. நீங்க தான் கேட்கவே இல்லையே. நான் பேசினாலே துரத்துறீங்களே. இப்ப கூட ஒன்னும் நேரம் ஆகல. இவரை கூட்டிட்டு போய் தேவா முன்னாடி போய் நிறுத்தினா அம்மாவுடைய சுயரூபம் வெளியாயிடும். அதுக்கப்புறம் அம்மா எப்படி கல்யாணம் நடத்துவாங்க? அவசரப்படாதீங்க. உங்களை பத்தி தானே நான் விளக்கமா அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் இப்ப உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன். ஆனா இதுக்கு முன்னால நான் உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க. ஒரு நல்ல நேரத்துல உங்களை காப்பாத்தினதுக்காக தான் நான் உங்களை கட்டி போட்டேன். என்ன மன்னிச்சிருங்க.
என்னப்பா அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற நான் தனியா கூப்பிடணுமா? வந்து இவரை அழுத்து விடுங்க. சீக்கிரம் கட்டாவது விடுங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்லல்ல. எங்க அம்மாவுக்காக நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பாவம், எனக்கு வேற வழி தெரியல. உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்களே, நீங்க ஆதாரமா அவங்க முன்னால போய் நில்லுங்க. அப்ப உங்களுக்கு தெரியும். ஆமா சிஸ்டர், எனக்கே தெரியாம 5 வருஷத்துக்கு முன்னால தவறுதலா இவரை நான் கொல்ல முயற்சி பண்ணது என்னவோ உண்மைதான். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னால நான் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமா கடவுள் தான் இவரை என்னை காப்பாத்த வச்சிருக்காரு. நான் சொல்ல மறந்துட்டேனே, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இவங்க தான் ராதிகா சிஸ்டர். இவங்க புருஷன் தேவாவுக்கு தான் எங்க அம்மா கனிகாவை வலுக்கட்டாம கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. வாங்க, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போய் எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்தியாகணும். எந்த இடம்னு சொல்லுங்க, அது போதும். வாங்க, இவரோட நம்ம முதல்ல இங்க இருந்து சீக்கிரம் போகணும். சீக்கிரம் வாங்க. இல்ல 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 ராதிகா சிஸ்டர், அப்படி செய்ய முடியாது. அந்த ஹிட்லர் கண்ணில் பட்டோம்னா உங்க உயிரை மட்டும் இல்ல என் உயிரும் சேர்த்து எடுத்துருவாங்க. அவ்வளவு மோசமானவங்க அவங்க. ஒரு வேலை பண்ணலாம், முதல்ல நான் இங்கிருந்து போயிடுறேன். நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு டைரக்டா கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துருங்க. சரியா நான் சொல்றது? சரி. ஒரு நிமிஷம், நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிடுங்க அபி. சீக்கிரமா வந்துருங்க. நீங்க வாங்க என் கூட. அம்மா வாங்க, திலகம் இடுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. வந்து நீங்களே மாப்பிள்ளைக்கு திலகம் இட்டு விடுங்க. வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கணிக்க கூட என் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். ஆனா இதை நினைச்சா ஏன் என் மனசு சந்தோஷமா இருக்க மாட்டேங்குது? என்னாச்சு எனக்கு? எதனால என் மனசுல இவ்வளவு குழப்பங்கள் இருக்குன்னு தெரியல. நீங்க எல்லாரும் இவங்க எல்லாரும் உங்களுக்கு தலைப்பாக கட்டுற சடங்கு பண்றதுக்காக வந்திருக்காங்க மாப்பிள்ளை தம்பி. மாப்பிள்ளை தம்பியா? ஆமா, பின்ன என்ன, ராதிகா கூட எனக்கு பொண்ணு மாதிரி தானே. வாங்க, வந்து நீங்க எல்லாருமே திலகம் இடுங்க. பெரிய மனுஷரே, நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது என்னமோ பேசுனீங்கல்ல, ஏதோ சத்தியத்தை பத்தி, ஏதோ வெற்றியை பத்தி. பாத்தீங்கல்ல, கல்யாணம் நடக்க போகுது. இப்போ உங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க பெரிய மனுஷரே? என்ன சொன்னீங்க அப்போ? சூரியன் முன்னாடி விளக்கு. இப்ப அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறமும் ஏதாவது வாயை திறந்து பேசுவீங்க? மகாபாரத யுத்தத்துல ஜெயத்ரத்துக்கும் இதே மாதிரி ஒரு தவறான எண்ணம் இருந்தது. சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு. அதுவும் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். பாண்டவர்களை இளக்காரமா பார்த்தான். அர்ஜுனனையே கேலி பண்ணான். கடவுளை ஏளனமா பார்த்து சிரிச்சான். ஆனா அடுத்த நிமிஷமே ஆகாசத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றமே ஏற்பட்டது. நட்சத்திரங்கள்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. கருமேகங்கள்லாம் மறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா ஜெயத்ரத் அர்ஜுனனால கொல்லப்பட்டு அப்பவே இறந்து போயிட்டான். நான் சொல்ற இந்த விஷயத்துல ஏதாவது ஒண்ணு நடக்காம போனா கூட கார்த்தியாயினி தேவி, அப்படி மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் இந்த பிரிட்ஜ் மோகன் சாஸ்திரி உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். என்னோட நாக்க வெட்டி உங்களோட காலடியில போடுறேன். அண்ணி, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? கல்யாணம் முடியறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். இன்னும் 2.5 மணி நேரமா? அண்ணி, எனக்கு இப்பவே ரொம்ப பசி எடுக்குது. எனக்கு ஒரே ஒரு பீஸ் கொடுங்களேன். இல்ல கனிகா அக்கா,
கல்யாண சடங்கெல்லாம் முடியிற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதான் எப்பவும் சம்பிரதாயம். என்ன விபா இன்னமும் இப்படியே பேசிட்டு இருக்க? பசிக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கொடு, அவ சாப்பிட்டும் கொடு. கன்னிகா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க நீ. தேவாவுக்கும் உனக்கும் கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நீ அவருக்கு மனைவி ஆயிடுவ, மகா பண்டிதினியும் ஆயிடுவ. என் செல்லம்மா, சாப்பிடு சாப்பிட்ற, கேட்டு கொடு. அண்ணி அதையும் கொடுங்க. தேவா, நீயும் ராதிகாவும் ஒருத்தருக்காக ஒருத்தர்னு பிறந்திருக்கீங்க. இந்த பாட்டியோட பேச்ச கேட்டு அக்தி நாளன்னைக்கு நீ ராதிகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. மாப்பிள்ள தம்பி, எதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? உண்மையிலேயே ராதிகா மட்டும்தான் உங்களுடைய மனைவி. இது உங்களோட ராதிகா தான் தம்பி. அவ கூட தான் உங்களுக்கு ஒரு தடவை இல்ல, உங்களுக்கு 2 தடவை அவளோட கல்யாணம் ஆயிருக்கு. ஆமா தேவா, இப்ப கூட இன்னமும் நேரம் இருக்கு. சரியான முடிவு எடுத்து உன்னை காப்பாத்திக்கோ. அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட மனத்தை நீதான் காப்பாத்தணும். கார்த்தியாயனி தேவிக்கு எல்லாம் தெரியும். நீ அபே இல்ல, தேவா மகா பண்டிதருங்கிற உண்மை. இந்த பதவியும் பணமும் வேணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் உன்னை கனிகாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. அதனாலதான் தேவா மகா பண்டிதருங்கிற பேர்ல நீ எழுதி கொடுத்த பத்திரத்துல கையெழுத்து போட சொன்னாங்க. தயவு செஞ்சு கேட்கிற மாப்பிள்ள தம்பி, என்னோட பேச்ச கேளுங்க. போதும், தயவு செஞ்சு நிறுத்துங்க. மறுபடியும் மறுபடியும் நான் தேவான்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னால அது கேட்கவே முடியல. உங்களோட இந்த முயற்சியால எதுவும் மாற போறது கிடையாது. என்னோட மனைவி கணிக்கா என்ன ஆனாலும் என் கல்யாணம் கணிக்க கூட மட்டும்தான் நடக்கும். உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். சின்ன மருமகளே, சின்ன மருமக எங்க ஆளை காணும்? இங்கே தானே இருந்தாங்க, எங்க போனாங்க? அவங்க எங்க போயிருப்பாங்க? பின்னாடி போய் பால்கனியில இருக்காங்களாம் பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? இல்ல, பின்னாடியும் இல்ல. எங்க போயிருப்பாங்க? கார்த்தியாயனி தேவி சின்னம்பரமகளை ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ? இல்ல, ராதிகா இங்க இருந்து காணாம போனதுக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்கள எங்க வீட்டுக்காரர் தான் தன்னோட இங்க கூட்டிட்டு போயிருக்காரு. ரஜனா? எல்லாம் அந்த ரஜன் வேலையா? அவன இல்ல இல்ல, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ராதிகா கிட்ட ஏதோ நிரூபிக்கத்தான் அவர் அவங்கள அவசரமா கூட்டிட்டு போயிருக்காரு. தேவாவுக்கு எப்படியும் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அப்படின்னா ராதிகா ரஜன் கூட தான் போயிருக்காளா? இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. கார்த்தியாயனி தேவி, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் இங்க வந்திருக்கேன். இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குமா, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, மன்னிச்சிருங்க. இந்த விஷயம் தேவா மாப்பிள்ளைக்கும் உங்க பொண்ணுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துறத பத்தின விஷயம். கேட்க மாட்டீங்களா? நான் இப்ப சொல்ல வந்ததே உங்க நன்மைக்கு தான். சொல்லவா? இங்கே சொல்லவா? இத வரேன். உங்க மருமக தான் பண்டிதர் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, ரஜன் ராதிகாவை கூட்டிட்டு எங்கேயோ போயிருக்கிறதா சொன்னாங்க.
என்னமோ ஆதாரங்க தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்க பையன் கனிகாவுக்கு கல்யாணம் நடக்கிறது நிறுத்த ராதிகாவுக்கு உதவி பண்ண போறானா. நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த ரஜனும் ராதிகாவும் ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு வண்டியில ஏறி போனாங்க, பார்த்தேன். ஆக்ராவுல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கல்யாணத்தை பார்த்ததே இல்ல. நான் மடத்துக்கே இப்பதான் முதல்ல வரேன். விபா, கொஞ்சம் இங்க வா. இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா, ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? ரஜினியே இன்னும் வரல விபா. எங்க போன அவன்? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இப்போ எங்க ரஜன்? இல்லம்மா, என்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போகல. ஆனா ராதிகாவை மட்டும் அவர் கூட கூட்டிட்டு போனாரு. ஏதோ ஆதாரத்தை காட்டுறேன்னு சொன்னாரு. அப்பதான் தேவா முன்னாடி உண்மை வெளி வருமா, ராதிகாக்கு உதவி பண்றதுக்காக, இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக. என்ன ஆதாரம் அது? அம்மா, உண்மையிலே எனக்கு அது என்னன்னு தெரியாது. உனக்கு எதுவும் தெரியாது. தெரிஞ்சாலும் நீ சொல்ல மாட்ட. என்ன ஒண்ணு மதிச்சு அந்த பையன் சொல்லியிருக்க மாட்டான்ல. ஆனா அந்த ரஜன் எந்த பக்கம் அடி எடுத்து வச்சாலும் எனக்கு தெரியாம போகாது. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்குமா. விவேக்கும் வாசுவும் இருக்காங்கல்ல, அவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, தைரியமா இரு. ராதே ராதே. ராதே ராதே ராதே. சுப முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. நாம சீக்கிரமா சடங்குகளை செய்ய ஆரம்பிக்க வேண்டியதுதான். மகா பண்டிதினி தயாராயிட்டாங்களா? ஆரம்பிச்சிடலாம். மகா பண்டிதினி மணமகள் அறையில இல்ல. எங்க போனாங்க அவங்க? மகா பண்டிதினி எங்க போயிருக்காங்க? இங்கதான் இருக்காங்க. இதோ பொண்ணு வந்துட்டாங்க. விபா, கூட்டு வா அவங்கள. மன்னிச்சிடுங்க பண்டிதரையா, பொண்ணை தயார் பண்ணி அழிச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இவங்கள மணமகள் அறையில கொண்டு போய் விடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லதில்ல. கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போங்க. இப்ப நான் மண்டபத்துல எல்லா ஏற்பாடுகளும் சரியா இருக்கான்னு பார்க்க போறேன். ராதே ராதே. சரி. அம்மா, இவங்கெல்லாம். வைஷாலி, பேசாம வா. அம்மா, நீ பேசாம உட்காரு, ஒன்னும் கவலைப்படாது. தேவாவுக்கும் கனிகாவுக்கும் கல்யாணத்தை செய்யறதுக்கு இதுதான் உங்க திட்டமா? முக்காட்டுக்குள்ள இருக்கிறது கனிகா, ஆனா பாக்குறவங்க எல்லாரும் கல்யாண மண்டபத்தில் இருக்கிறது ராதிகான்னு நினைப்பாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்கம்மா நீங்க. ஆனா எனக்கும் என்னோட திறமை மேல கொஞ்சமாவது நம்பிக்கை இருக்கும்லம்மா. ஏன்னா இன்னும் எதுவுமே நடந்து முடிஞ்சில்லையே. ராதிகா எங்கேயாவது போய் ஏதாவது ஆதாரத்தை கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி செய்யலாம்ல. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அந்த ஆதாரத்தை தேவா கிட்ட போகவே விட மாட்டேன். இன்னைக்கு என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, தேவாவுக்கும் கனிகாவுக்கும் கல்யாணம் நடந்தே தீருமா. இந்த காட்டியானி தேவி சாதாரணமாவே ரொம்ப மோசம்.
தேவாவுக்கும் கன்னிகாவுக்கும் கல்யாணம் பண்றதுக்காக அவங்க எந்த அளவுக்கு செய்ய துணிவாங்க. இப்ப கடவுள்கிட்ட நம்ம ஒன்னே ஒண்ணுதான் வேண்டிக்கணும். நம்ம ராதிகாவுக்கு அவங்க எந்த கெடுதலும் பண்றதுக்குள்ள விவேக்கும் வாசுவும் ராதிகாவை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அழாம தைரியமா இருமா. அந்த கடவுள்கிட்ட மனசை விட்டு வேண்டிக்க. நம்ம ராதிகா எப்படியாவது சீக்கிரம் திரும்பி வரணும். சுபாரம்பம் வேணும்னு நான் நினைச்சீங்க. சுப முடிவு சீக்கிரமா வந்து சேரப்போகுது. பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப சீக்கிரம் வந்தா எனக்கும் நல்லா இருக்கும்.